வேற்று கிரகத்துல இருந்து பூமிக்கு வந்த நிக்கோ ரிசோவும் சூப்பர் பவர் உள்ள தாத்தாவை தேடி வந்திருக்காங்க. மனுஷங்க பேசுற லாங்குவேஜ் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ரெண்டு சின்ன பசங்களை அந்த இடத்துல பறக்க விட்டு மிரட்டி தாத்தா இருக்க இடத்த கண்டுபிடிச்சிட. ஆக்சுவலா இந்த தாத்தா சின்ன வயசா இருக்கும்போது மூஷின்ற வேற்று கிரகத்து பொண்ணை இவர் காதலிச்சிருப்பாரு. அந்த பொண்ணு போகும்போது பூமியை காப்பாத்த இவருக்கு சக்தியை கொடுத்துட்டு போயிருப்பா. அந்த சக்தியை வச்சு ஏலியன் கிட்ட இருந்து நீங்க தான் உலகத்தை காப்பாத்தணும்னு மூஷியோட பிரதர்ஸ் ஆன நிக்கோ ரிசோவும் சொல்றாங்க. பவர் எப்படி யூஸ் பண்ண சொல்லிட்டு சொல்லி தராங்க. ஆனா இவருக்கு வயசானதால சுத்தமா முடியாம கீழே விழுந்துடுறாரு. ஜிம்முக்கு எல்லாம் போயிட்டு பவர் ஏத்துறாரு. பார்த்தா அடுத்த நாளே ஸ்பேஸ்ஷிப்ல இருந்து ஏலியன்ல இறங்கி பூமிக்கு வராங்க. மீடியால இருக்கவங்க இந்த நியூஸ்ல டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்க. பூமியில இருக்க மரம் செடி கொடி எல்லாம் மனுஷங்க நீங்க அழிச்சிட்டே வரீங்க. நாங்க இந்த பூமிக்கு வந்து மனுஷங்களை அழிச்சிட்டு இந்த பூமி ஆட்சி செய்ய போறோம்னு சொல்லிட்டு ஏலியனோட தலைவன் சொல்ல, தாத்தாவும் சமாதானமா இதுக்கப்புறம் நாங்க மரத்தெல்லாம் வளர்க்கறோம்னு சொல்றாரு. ஆனா தலைவன் கேட்காம அவர் அடிச்சு பறக்க விட்டுற. மூஷி மறுபடியும் உலகத்துக்கு வந்து தாத்தாக்கு சக்தி கொடுத்துட்டு போயிடுறா. இவர் சூப்பர்மேன் மாதிரி மாறி தலைவன் அடிச்சு பறக்க விட்டுறாரு. ஆனா ஒரு கட்டத்துல அந்த தலைவன் தாத்தாவே அடிச்சு போட்டுருவான். நிக்க ஒரு பொண்ணுக்கு பவரை பாஸ் பண்ண அவ இறங்கி ஏலியன்ஸ் எல்லாம் அடிச்சிட்டு இருப்பா. ஆனா அவளையும் தலைவன் அடிச்சு போட்டுருவான். தாத்தா புல்டோசர் கொக்கிய புடுங்கி அவனை அடிச்சு துவம்சம் பண்றாரு. இதெல்லாம் பார்த்து பயந்து போன ஏலியன்ஸ் ஸ்பேஸ்ஷிப் எடுத்துட்டு கிளம்புறாங்க. அந்த டைம் தலைவன் பூமி அழிக்கிறதுக்கு ஒரு பாம்பை தூக்கி வீசுறான். தாத்தா அதை பிடிச்சு ஸ்பேஸுக்கு கொண்டு போய் வெடிக்க வச்சு இந்த உலகத்தை காப்பாத்திடுறாரு. தாத்தாவுக்கு பவர் கொடுத்த மூசி உலகத்துக்கு வந்து அவங்க குடும்பத்துக்கே நன்றி சொல்லிட்டு போறா.